தமிழ்நாட்டு நிலப்பரப்பில் ரொம்பவே பெக்குலியரான நிலப்பரப்புன்னு கிழக்கு தொடர்ச்சி மலையை சொல்லலாம். சேலம், தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் ரொம்பவே முக்கியமான இடம் தான் ஜவ்வாது மலைத்தொடர். அதுலேயும் குறிப்பாக ஏலகிரி மலையில் இருக்கிற பழங்குடி மக்கள் இன்னமும் தங்களோட தொன்மையான வாழ்க்கையும் பண்பாட்டையும் பாதுகாத்து வாழ்ந்து வராங்க. அவங்கள சந்திக்கலாம் தான் நாங்கள் ஏலகிரி மலைக்கு ட்ராவல் பண்ணோம். நிலாவூர் பேரை கேட்ட உடனே அவ்வளோ குளுமையாகவும் இனிமையாகவும் இருந்துச்சு. ஒரு மலை கிராமத்துக்கு எப்படி ஒரு பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கும் போதே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அங்கேருந்த மக்கள்கிட்ட நாங்கள் பேசினோம். நிலாவூருக்கு எங்களை கூட்டு போன சம்பந்தம் பாரம்பரியமான அடையாள சின்னங்களை எங்களுக்கு காட்டினார். இது ஒரு மரம், ஜாதியில் ஜாலியரி மரம்னு சொல்லுவாங்க. இது பூ பார்த்தேன்னா அவ்வளோ சூப்பரான வாசனை அடிக்கும், கும்முன்னு அடிக்கும். இப்போ இங்கேருந்துன்னா ஒரு 200 அடி தூரத்துலேருந்து இந்த மரத்தினுடைய பூ அவ்வளோ சூப்பராக வாசனை அடிக்கும். ஒரு கோரிக்கை, அந்த கோரிக்கை நிறைவேறதுக்காக கூலி எறிந்து விடும். அந்த அம்மன் நினச்சி நம்ம ஒரு கூலி எறிந்து விடும். அந்த கூலி எறிந்து நிவாரணம் முடிஞ்சிச்சேன்னு நம்மளுக்கு ஆண்டவன் சரி பண்ணிட்டாக இந்த மரத்தை வெட்டி அந்த கூலி எறிந்து விட்டு இந்த கம்பத்தில் தான் கட்டி சோளம் போடுவாங்க. மார்கழி மாதத்தில் செஞ்சு இது வெட்டி அந்த டைமில் தான் செஞ்சு இந்த மரத்தை செய்யணும். செஞ்சு அந்த மாதத்தில் பெருக்குவாங்க. போகி பொங்கல், மாட்டுப் பொங்கல், பெரும்பொங்கல், பட்டி பொங்கல், அந்த பொங்கலில் தான் இது நம்ம நட்டு அந்த அந்த டைமில் தான் மரத்தில் கட்டிட்டு சோளம் போடுவாங்க. இந்த மரத்தில் தான் நம்ம எருது நாங்கள் இந்த வருஷம் பொறித்தோம். இந்த மாதிரி டேட்டு பாருங்கள், 16/1/2017 இந்த வருடத்தில் நாங்கள் எருது விட்டோம். 200-300 வருஷமாக பாருங்கள். இந்த மரமெல்லாம் 100 வருஷம் 150 வருஷம் இருக்கும் இந்த மரமெல்லாம். ஆடு மாடுகளை அடைச்சி வைக்கிற பட்டிங்கிற இடத்த அவர் காமிச்சார். பழங்கால சமூகத்தில் ஒரு ஊர் உருவாகிறதுக்கு அடிப்படையான காரணமாக இந்த பட்டிகள் தான் இருந்திருக்கு. தொல்குடி சமூகங்கள் எல்லாத்துலேயுமே பட்டிகளுக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் இருந்திருக்கு. தமிழ்நாட்டோட நிறைய ஊர் பெயர்கள் பட்டியில் தான் முடியும். ஆண்டிப்பட்டி, உஸ்லம்பட்டி, கல்லுப்பட்டி, இப்படி பட்டிகள் இருந்த இடங்கள் தான் ஊராக மாறி இருக்கு. இன்றைக்கி பட்டிகள் காணாமல் போச்சு, ஆனால் அதை ஆதாரமாக வச்சு உருவான ஊர்கள் இன்னமும் இருக்கு. நிலாவூரில் இன்னமும் பட்டிகள் புழக்கத்தில் இருக்குது. மாட்டுப்பொங்கலை கூட இந்த ஊர் மக்கள் பட்டி பொங்கல் தான் சொல்கிறாங்க. நிலாவூரை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை அந்த ஊர் தலைவர் எங்களோட பகிர்ந்துக்கிட்டார். இப்போ ஏலகிரி மலைன்னு சொல்கிறதுக்கு அது என்னைக்கு எப்படி வந்ததுன்னு யாருக்கும் இங்கே வந்து எந்த விதமான ஒரு அத்தாட்சி எதுவும் கிடையாது. இங்கே மலையில் வந்து ஏற்கனவே பெரியவங்களுடைய காலத்தில் 13 கிராமம் இருந்தது. இது நிலாவூர், மேட்டுக்கணியூர், பல்லக்கணியூர், கோட்டூர், அத்தனாவூர், பொங்கனூர், முத்தனூர், கொட்டையூர், மங்கலம், தாயலூர், புத்தூர், பாடானூர், ராய்நேரி அப்படின்னு 13 இருந்தது. எங்களுக்கு வந்து மலைவாழ் மக்கள் என்ற பேர் தாங்க. பயிர் தொழில் தான் இங்கே, வெறும் மானாவாரி பயிர் தாங்க. சாமை, கம்பு, கேவுரு, தெனை, கருஞ்சாமன்னு வளரும். ஒரு கருஞ்சாமன் பார்த்தோம்னா நம்மக்கிட்ட ஒரு 5 அடி 6 அடி ஹைட்டுக்கு அது வளரும். அது கேவுரு ராகியில் கலந்து அதை வருஷமானாக்கா அது வந்து ஒரு ஆள் உள்ளே போனாவே தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல பெரிய ஒரு விரல் சோடு தண்டு இருக்கும். கருஞ்சாமன்னு சொல்லுவாங்க. நாங்கள் குறுகிய சாமன்றது வெள்ளை சாமை. அந்த வெள்ளை சாமன்றது வந்து ஆழிகால அதெல்லாம் வந்து இயற்கையாகவே விளையக்கூடிய பயிராகப்பட்டது. அவர் பேசும்போது இயற்கையோட இணைஞ்சிருக்கிற தங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு உயிர் துடிப்போடு இருக்குன்றதை பற்றி விளக்கி சொன்னார். திருமண சடங்குகள், கோயில் திருவிழாக்கள், உணவு பழக்க வழக்கம், இதை பற்றிலாம் பேசும்போது அவர் முகத்தில் தனி உற்சாகம் தெரிஞ்சு. நாங்கள்லாம் சின்ன ஒரு 10 வயசில் நெல் சோறை பார்க்கணுன்னா பெரிய அற்புதமாக இருக்குங்க. ஒரு திருவிழானாக்கா எவ்வளோ ஒரு கொண்டாட்டம், நம்ம ஒரு விருந்துக்கு போகிறோன்னா எவ்வளோ கொண்டாட்டமோ, திருவிழானா தான் எங்களுக்கு நெல் சோறை உண்மையாகவே கிடைக்குங்க எல்லா வீட்லேயும். ஒரு 20-25 வயசில் மாடு ஒரு 40-50 இருக்கும். ஆடு வந்து ஒரு 50 ஆடு இருக்கும். அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு தெய்வ வாழ்க்கையாக இருந்தது. எங்களுக்கு பொங்கல் வந்து ரொம்ப அருமையான இதுங்க. எங்களுக்கு போகி, பெரும்பொங்கல், பட்டி பொங்கல், இதில் வந்து எருதுகட்டு,
காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லி 5 நாள் எங்களுக்கு அந்த பெரியவங்களுடைய தெய்வ வழிபாடெல்லாம் இருக்குதுங்க. அந்த 5 நாளில் அந்த பொங்கலுக்குன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இங்கே அந்தந்த கிராமத்தில் இருக்கிற மாடு மொத்தமே அந்த 5 நாள் அங்கே வந்து ஊருக்குள்ளே தான் அடியும். அதுக்குன்னு பொதுவாக ஊரில் பட்டி இருக்குது, அங்கே கொண்டு வந்து தான் எல்லாம் அடிப்பாங்க. பொங்கல் பானையெல்லாம் வந்து எல்லாம் கொண்டு வந்து அங்கே தான் வைக்குவாங்க. பட்டி பொங்கல் அன்றைக்கி வீட்டுக்கு ஒரு பானை, எல்லாம் வரிசையாக வழக்கப்படி எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு பானை. அந்த பொங்கல் எங்கே அந்த மாடு 5 நாள் அடியுது பொது இடம் இருக்குது ஊர் நத்தத்தில், அந்த இடத்துல தான் அதை வந்து கொண்டு வந்து வச்சு எல்லாரும் ஒரே நேரத்தில் வச்சு ஒரே நேரத்தில் பொங்கிட்டு ஒரே நேரத்தில் எல்லாரும் வழிபடுவாங்க. இப்போ இந்த மோட்டி மரம்ன்றது எங்களுக்கு இது ஒரு மோட்டி மரங்க ஐயா. இப்போ இங்கே வந்து அதான் சாமை கம்பு கேவுரு அடிக்கிறோம் இல்லைங்களா, இதில் மாடுகளை கட்டிடுவோம், கயிறு போட்டு ஒன்று பின்னிடுவோம். பின்னிட்டு மாட்டிட்டோன்னா இது எல்லாம் இங்கே காட்டு மாடுங்க, அதனால் வந்து நம்ம கையில் பிடிச்சி அதை அடக்க முடியாது. அந்த கயிறை போட்டு பின்னிட்டு இது உள்ள மாட்டிட்டோன்னா சாதாரணமாக இருக்கிற மாடு சாதாரணமாகும், சில மாடு குதிக்கும் எகுரும் துள்ளும். அதனால் நம்மளால் ஆள் பிடிச்சிட்டு போக முடியாது. ஒரு மாடு துள்ளும் போது 4 மாட்டுக்கு இடையூறு வரும். அதனால தான் இந்த மோட்டியை நட்டுட்டு இதை 2 பனை 3 பனை கூட வச்சு செய்வோம். 100 கட்டு 200 கட்டு போட்டு அடிப்போம். அவர் அந்தரக்கொட்டகைன்னு ஒரு வீட்டை காமிச்சார். அஸ்திவாரமே இல்லாமல் மூங்கில் மேலே கட்டிருக்க அந்த வீட்டை இன்னமும் பத்திரமா அவங்க பாதுகாத்துட்டு வராங்க. உலகம் முழுக்க நிறைய பேர் அந்த வீட்டை பார்க்க வரதா அவர் சொன்னார். இதுக்கு அந்தரக்கொட்டாயின்னு பேருங்க. அதுதாங்க இப்போ அந்தரமாக நிற்குது இல்லைங்களா, எந்த விதமான ஃபவுண்டேஷன் எல்லாமே நிற்குது, எந்த காலம் எல்லாமே நிற்குது இல்லைங்களா. ஏதாவது ஒரு போல்ட்டு ஏதாவது நெட்டு இருக்கா, ஒன்றுமே கிடையாது. ஆடி மாதம் புரட்டாசின்னா நிறைய மழை பெய்யும். அப்போ அந்த நேரத்தில் அறுவடை ஆகும். கேவுரு கதிர் வரும், சாமை வரும், கம்பு வரும். இப்போ அது என்ன பண்ணும், 8 நாள் 10 நாள் ராத்திரி பகலாக விடாத கனமான மழை பெய்யும், வெள்ளம் பெறல பெய்யும். அப்படி பெய்யும்போது அந்த கதிரை கொட்டி அது உள்ள எல்லாம் காற்று ஓட்டம் உள்ளே போய் பார்த்தோன்னா நம்ம ஏசியை விட மிச்சமாக இருக்கும். உள்ளே போய் பாருங்கள் சார். அந்தரக்கொட்டகைக்குள்ளே போனோம், வெயிலே தெரியாமல் அந்த இடம் அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இதை கட்டியிருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. காற்று கீழே போய்க்கினுக்கும். இதுக்கு எந்த விதமான ஸ்ட்ராங்கான ஒரு எதுவுமே கிடையாது, சும்மா ஒரு கல்லுன்ற மாதிரி தான். அந்த தானியம் கெடாத இருக்கிறதுக்கு தான். கீழே தரையில் கொட்டணுன்னா செல்லு அடிச்சிடும். அதனால் அது 8 நாள் 10 நாள்னா கரையான் அடிச்சுச்சுன்னா அந்த தானியம் கருத்து போயிடும், அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வராது. இதில் கொட்டி அப்படி பெரட்டி விட்டுக்கிட்டோமான கதிர் கேவுரு கதிரானாலும் சரி கம்மங்கதிரானாலும் சரி தானியமானாலும் அந்த பான்மை கெடாது. நிலாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற ரயனகிரின்ற ஊரில் தான் அம்மன் கோயில் திருவிழா ஆரம்பிச்சு. நிலாவூர்லேருந்து சாரசாரியாக பெண்கள் எல்லாரும் மாவிளக்கு ஏந்திக்கிட்டு அந்த ரயனகிரிக்கு போயிட்டு இருந்தாங்க. மலையில் அவங்க ஏறி இறங்கி போகும்போது அங்கங்கே இருக்கக்கூடிய பெண்களும் அவங்களோட அப்படியே வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க தலையில் வச்சிருந்த மாவிளக்கில் பூக்களால் விதவிதமாக அலங்காரம் பண்ணுவாங்க. மாரியம்மன் திருவிழா ஒரு ஊர்லேயும் மாரியம்மன் வச்சு இருக்காங்க இல்லைங்களா, அது ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் செய்வாங்க. அது வந்து எல்லா ஊருக்காரங்க போய் சேர்ந்து செய்வாங்க. இப்போ அவங்க அது இப்போ சின்ன கிராமம், அங்கே ஒரு 14 வீடு தான் இருக்குது. அந்த 16 வீடுன்னா பக்கத்தில் இப்போ அது எங்கள் நிலாவூர்லேருந்து பிரிஞ்சு போனவங்க. இப்போ பாடுகானூருன்னு பக்கத்தில் சொந்தக்காரர் இருக்காங்க, அவங்க பங்காளிங்க இருக்காங்க. அதெல்லாம் அப்படி எல்லாம் சேர்ந்து மொத்தம் ஒரு திருவிழான்னா எல்லா கிராமமும் சேர்ந்து ஊருக்கு ஒரு 4 பேராவது 10 பேராவது இருப்பாங்க. கோயில்கிட்ட நெருங்கும் போதே திருவிழா களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. மேளம், நாதஸ்வரம், பறை இசைன்னு அந்த இடமே அவ்வளோ ரகலையாக இருந்துச்சு.
சாமி வந்து இப்போ அந்த காளி மாரியம்மனை ஒரு உருவத்தை செஞ்சு அதை அலங்காரம் பண்ணி அதை வச்சு தான் நாங்கள் கொண்டாடுவோம். கோயில் சாந்திகார் பூசாரி, அந்த சாந்திகார் தான் அந்த கரகம் எடுப்பாங்க. காலையில் அந்த கரகம் ஊர்வலம் எல்லா ஊரும் போய் அந்த கிரகம் அந்த ஊரை மட்டும் சேர்ந்தவங்க தான். கொடி மரம்னும் போது அதை தான் பண்டிகையினுடைய அறிகுறியை ஒரு நாள், இப்போ நாளைக்கு இப்போ இன்றைக்கி ஆரம்பிக்கிறோன்னா அது நேற்றே அந்த கொடி மரம் ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். கொடி மரத்துக்கிட்ட அந்த ஒரு இது அது என்ன பண்ணுவோம், பூக்கூடன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஆட்சி செய்கிற மாதிரி அதனுடைய கணிப்பு. அந்த தாய் கடைக்கிட்ட அதை வச்சு அதை பண்ணோன்னா பூ சக்கரை கொடை அப்படின்ற மாதிரி அது ஒரு பாணி. சாமிக்கு வந்து ஒரு வழிபாடு செஞ்சுக்கிறோங்க. இப்போ இன்றைக்கி முருகனுக்கு தேர் இழுக்கிறோம், அலகு போடுறோம், வாய்ப்பு விட போடுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் இல்லைங்களா. அது இன்றைக்கி அம்மனுக்கு வந்து நான் மஞ்சள் அடிக்கிறேன், என் நெஞ்சு மேலே உரலை வச்சு என் நெஞ்சு மேலே மஞ்சள் அடிக்கிறேன்னு அவங்க வந்து வழிபாடு செஞ்சுக்கிறாங்க. என்னுடைய குறையை நீக்கி வச்சேன்னா அப்படின்னு சொல்கிறத வச்சு அவங்க வழிபாடு செஞ்சுக்கிறாங்க. அந்த வேண்டிக்கிறவங்களை கீழே படுக்க வச்சுட்டு அது மேலே வேப்ப இலையெல்லாம் தூவிட்டு ஒரு வெள்ளை வேஷ்டியை பரப்பி விட்டுட்டு அந்த நெஞ்சு மேலே அந்த உரலை வச்சுட்டு அது 2 பேர் மாற்றி மாற்றி போடுவாங்க. அந்த மஞ்சள் வந்து அதில் கொட்டுறது மஞ்சள், அந்த மஞ்சள் வந்து பொடியாகி எல்லாருக்கும் அதை ஒரு பிரசாதமாக கொடுக்குவாங்க. சாமியை தூக்கிக்கிட்டு ஊர் முழுக்க சுற்றி வந்தாங்க. கூடவே கோயில் மணிகளை கையில் வச்சுட்டு பாட்டு பாடிட்டே வந்தாங்க. அவங்க அதை மணிப்பாட்டுன்னு சொல்கிறாங்க. பாரத கதைகளில் வர பாடல்களை தான் மணிப்பாட்டில் பாடினாங்க. மணிப்பாட்டுனா என்ன, அதோட மரபு என்னன்றதை பற்றி அங்கே இருந்தவங்க சொன்னாங்க. இந்த பாரத இப்போ எங்களுக்கெல்லாம் இப்போ இன்றைக்கி தான் பம்பை மேளம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, ஒரு கருவி. ஆதி காலத்தில் அதுதாங்க வர்ணிப்பாங்க. அந்த அம்மனை தோத்திருப்பாங்க, அந்த ஆண்டவனை தோத்திருச்சாங்கன்னா அதுலேருந்து அவங்க அருள் ஆகி அதை அவங்க பீரிட்டு எழுவாங்க. பழங்குடி மக்களோட முக்கியமான ஆட்டம் தான் சேர்வை ஆட்டம். ஏலகிரி மலையில் இதை ஆடின மக்கள் ஒரு பக்கமாக கையையும் காலையும் வீசிக்கிட்டே ஆடினாங்க. கல்வராயன் மலையில் பார்த்த ஆட்டத்துக்கும் இங்கே பார்த்த ஆட்டத்துக்கும் அடவு முறைகளில் நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் நிறைய இளைஞர்கள் காலில் சலங்கை கட்டிக்கிட்டு விதவிதமான அடவு முறைகளோடு ஆடினாங்க. ஆடிக்கிட்டே நிறைய சாகசங்களும் பண்ணாங்க. இவங்களோட கலை வடிவங்கள் எல்லாமே சடங்கியலோட சம்மந்தப்பட்டதாக.
பழமை மாறாமல் இருக்கிற பழங்குடி மக்களோட திருவிழாவில் மக்களோட மக்களாக சேர்ந்து நாங்களும் கலந்தோம். அங்கே இருந்த ஒவ்வொரு நிமிஷமே மனசுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜியாகவும் இருந்துச்சு. திருவிழா கொடுத்த புத்துணர்ச்சியும் நிலாவூர் மக்களோட அன்பான உபசரிப்பும் எங்களை ரொம்பவே நெகிழ வச்சிருச்சு. ஏலகிரி மலைவாழ் மக்களோட திருமண சடங்குகள் ரொம்பவே வித்தியாசமானதாக இருக்குது. திருமணம் உறுதி பண்ணுற ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்களும் போயிருந்தோம். 300லேருந்து 400 பேர் வரைக்கும் ஒரு இடத்துல ஒன்றா கூடி கல்யாணம் பண்ணிக்கு போகிறவங்களோட சமூகத்தை வாங்கி உறுதி பண்ணுறாங்க. எங்கள் திருமண சடங்குனாக்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. நாங்கள்லாம் வரதட்சணை யாருக்கும் கொடுக்கறது இல்லைங்க. பெண் வீட்டுக்கு பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்கு வரதட்சணை கொடுத்து கட்டிக்க போகிறதில்ல. நாங்கள் பெண்ணுக்கு கொடுத்து தான் மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு வருவோம். 8 நாள் கல்யாணமாக இருந்து இருக்குது. ஒரு கல்யாணம் முடிக்கணும்னு 12 விதமான சாயத்தை செய்வோம். பொண்ணும் பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியக்கூடாது, ஒட்டி வருவா வாழணுன்றதுக்காக அந்த 3 விதமான எண்ணெய்னு சொல்லுவாங்க. மஞ்சள், அதில் பால், தண்ணி, அந்த மூலிகை வகைகளெல்லாம் கலந்து பிசைந்து அதை ஒரு நாள் எல்லாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நலங்கு வைப்பாங்க. மாப்பிள்ளை தான் தட்சணை கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதை பார்க்கும்போது நாகரிகமான வாழ்க்கை வாழ்கிறது நகரத்தில் இருக்கிற நம்மளா இல்லை கிராமத்தில் இருக்கிற பழங்குடிகளான்னு தோணுச்சு. மலைவாழ் மக்களோட உணவு முறைகளில் முக்கியமானது கேழ்வரகு. அதில் ரொட்டி சுட்டு கூடவே முருங்கைக்கீரை சட்னி எங்களுக்கு வச்சு கொடுத்தாங்க. எண்ணெய் தேவையான அளவு, கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் கடுகு போட்ட உடனே இது காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு. சால்ட்டு கொஞ்சோண்டு போட்டு, அதுக்கப்புறம் இந்த பருப்பு உருளைகள், அது கொல்லு பருப்பு அது அப்படியே தூவிட்டு அதுக்கப்புறம் மிக்சல் போட்டு சட்னி ஆக்கி, கடுகு, காஞ்ச மிளகாய், கிரேப்பில், வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, எல்லாம் போட்டு வதக்கி, கீரை, முருங்கீரை, சால்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு, புளி நம்மளுக்கு தேவையான அளவு, கேவரில் கூழ் செய்யும், அதுக்கப்புறம் களி செய்யும், அப்புறம் ரொட்டி செய்யும். களி நைட்டில் செய்யும், கூழ் காலையில் மாவை கரைச்சி வச்சு தண்ணியில், அதுக்கப்புறம் காலையில் வெடிகாலை எழுந்து செய்யும். பருப்பு, கொள்ளு பருப்பு,
ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து மிக்ஸில் போட்டு நைஸாக ஆட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு வதக்கி அதுக்கப்புறம் எடுத்து பக்கம் வச்சு. இப்போ வந்து ரொட்டி செய்ய போகிறோம். தண்ணி வந்து நம்ம தேவையான அளவு அது எவ்வளோ மாவு போடுறோமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி சால்ட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் நம்ம காரம் எவ்வளோ தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை தேவையான அளவு நம்ம பிச்சு கட் பண்ணிட்டு கையிலே இது பண்ணி போட்டு மாவு கொட்டி நல்லா கலக்கிட்டு நம்ம டேஸ்ட் பார்க்கணுன்னாலே இப்போ எடுத்து பார்க்கலாம். இது பழைய காலத்தில் பாட்டி தாத்தாவும் செய்வாங்க. அதை பார்த்து நாங்கள் அப்படியே எப்படி இருக்கும்னு செஞ்சு நாங்கள் பார்ப்போம் வீட்டில். அது நாங்கள் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அது அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோம். அடுப்பில் பானால் வச்சிடணும். நம்மளுக்கு தேவையான அளவு சின்னசாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம், பெருசாக சீக்கிரம் முடியணுன்னாலும் பெருசாக செஞ்சு முடிச்சிடலாம். காஞ்ச பிறகு அப்படி கையில் லேசாக எண்ணெய் தேவையான அளவு நம்ம கம்மியாக விடணுன்னாலும் விட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு வதக்கி மிக்ஸில் போட்டு அரைச்ச பிறகு இதை நைஸாக பண்ண பிறகு எண்ணெயில் போட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பாருங்கள். ராகி ரொட்டியும் முருங்கைக்கீரை சட்னியும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பழங்குடிகளோட வாழ்க்கை முறை, திருவிழா, சடங்கு முறைகள், ராகி ரொட்டி இப்படி எல்லாத்தையும் அனுபவித்த திருப்தியோடையே நாங்கள் நிலாவூர்லேருந்து கிளம்புவோம். கேளுங்கேளும் என் பாரதா பத்தினியே, அவர் சத்தியம் தாந்திருக்க சமயம் சாட்டை உண்டாகினாதான் பத்தினியும் தாண்டிருக்க இந்த பாரத போ உண்டாகினாதான் நானே வரோம்.